Nothing just happens. Everything has its own time. எல்லாவற்றுக்கும் ஒரு நேரம் இருக்கிறது. God has an appointed time for everything. God's plans are bigger than our plans. நம்மளுடைய திட்டங்களை காட்டிலும் ஆண்டவர் போடுற திட்டங்கள் பெரியது. So nothing just happens. This has been kept. இது உனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. For the appointed time. அந்த நேரம் வரும் வரை உனக்காக வைக்கப்பட்டிருந்தது. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, this is reserved for you. இது உனக்காக வைத்து வைக்கப்பட்டது, உனக்காக தனித்து பிரித்து எடுக்கப்பட்டது, உனக்காக காத்திருக்கிறது. உனக்காக நான் ஜனங்கள் வந்தது முதல், அவர்கள் அழைக்கப்பட்டது முதல் உனக்காக நான் வைத்திருந்ததை இந்த நேரம் வரும் வரை உனக்காக அது காத்திருந்தது. கைகளை உயர்த்தி கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். எனக்கு அருமையானவர்களே, உங்களுக்கென்று கர்த்தர் வைத்திருக்கிற ஆசீர்வாதங்கள், உங்களுக்கென்று கர்த்தர் தெரிந்து கொண்டு அவர் எடுத்து வைத்திருக்கிற ஆசீர்வாதங்கள், அந்த நேரம் வரை அவர் உங்களுக்காக வைத்திருக்கிறார். அதை ஒருபோதும் ஒருவரிடத்திலும் அவர் கொடுப்பதில்லை. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. உங்களை யாவரையும் ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்திலே வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த கிங்டம் ரிவைவல் சர்ச் ஆராதனையில் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்றைக்கும் நாம் கர்த்தரை ஆராதிக்க போகிறோம். ஆண்டவரை துதித்து பாடினோம். கர்த்தருடைய வார்த்தையை நாம் தியானிக்க போகிறோம். நீங்கள் எல்லாம் ரொம்ப எதிர்பார்ப்போட எப்படா நேரில் நம்ம ஆராதிக்க போகிறோம் அப்படின்னு நினச்சிட்ருப்பீங்க. சீக்கிரத்தில் கர்த்தர் நம்முடைய ஜபங்கள்லாம் கேட்டு நம்ம நேரில் ஆண்டவரை ஆராதிக்க கிருபை தருவார். அது வரைக்கும் இப்படி நாம் இந்த வீடியோ சர்வீஸ் தான் போயிட்டுருக்கு. தொடர்ந்து நாம் ஜெபிக்கலாம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். நாம் ஒரு வசனத்தை வாசிப்போம். 1 சாமுவேல் 9ஆம் அதிகாரம் 3வது வசனம். சவுலின் தகப்பனாகிய கீசுடைய கழுதைகள் காணாமற் போயிற்று. ஆகையால் கீஸ் தன் குமாரனாகிய சவுலை நோக்கி, நீ வேலைக்காரரில் ஒருவனை கூட்டிக் கொண்டு கழுதைகளை தேட புறப்பட்டு போ என்றான். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. எந்த காரியமாக இருந்தாலும், எந்த வேலையாக இருந்தாலும், பல நேரங்களில் நாம் நினைக்கிறது உண்டு, எல்லாம் அப்படியே நடக்கணும், எடுத்த உடனே நமக்கு எல்லாமே கிடைக்கணும், சர்ச்சுக்கு போயிட்டா இதெல்லாம் நடந்துடணும், ஆண்டவரை தேடினால் இப்படியே உடனே கிடைச்சிடணும், ஆசீர்வாதமாக இம்மீடியட்டாக நமக்கு வேணும், எல்லாம் உடனே 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 இன்ஸ்டண்ட்டாக அப்படி கிடைக்கல அப்படின்னா, நம்ம ஜெபம் பண்ணி உடனே பதில் வரல அப்படின்னா நம்ம ஃப்ரஸ்ட்ரேட் ஆகிடுவோம். எடுத்த உடனே எல்லாம் கிடைக்கணும். இங்கே நம்ம வேதத்தில் இந்த சம்பவத்தில் நம்ம பார்க்குறோம், கீசினுடைய கழுதைகள் காணாமல் போய்விட்டது. அதை தேடி தன்னுடைய மகனாகிய சவுலை அவர் அனுப்புகிறார். இந்த சம்பவம் நம்ம எல்லாருக்கும் நல்ல பரிச்சயமான தெரிந்த ஒரு பகுதி. ஆனால் nothing just happens. Nothing just happens. Everything has its own time. எல்லாவற்றுக்கும் ஒரு நேரம் இருக்கிறது. God has an appointed time for everything. ஆண்டவர் எல்லாவற்றுக்கும் ஒரு நேரத்தை வைத்திருக்கிறார். நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற ஆசீர்வாதங்களுக்கு ஆண்டவர் ஒரு நேரத்தை வைத்திருக்கிறார். ஆண்டவர் எல்லாவற்றிற்கும் ஒரு காலகட்டத்தை வைத்திருக்கிறார். அந்தந்த நாட்களில், அந்தந்த காலகட்டங்களில் ஆண்டவர் அதெல்லாம் செய்வார். சோர்ந்து போகாதுங்க. எதுவுமே நடக்கலை, எடுத்த உடனே இதை செய்ய முடியல, இதை பண்ண முடியல, இது என் வாழ்க்கையில் நடக்காமல் போயிடுச்சு, நான் எதிர்பார்த்துட்டே இருந்தேன், எதுவுமே ஆகலை, ஒன்றும் நடக்கவில்லை, அவ்வளோதான் என் லைஃப், அவ்வளோதான். நிறைய பேருக்கு இன்றைக்கி அதுதான் பிரச்சனையே. நான் ஜோம் பண்ணேன், எதுவுமே நடக்கலை பிரதர். ஓகே, இனி எதுக்கு நான் ஜோம் பண்ணிட்டு? நான் ஆண்டவரை தேடினேன், எனக்கு எந்த ஆசீர்வாதமும் கிடைக்கல, இனி ஆண்டவரை தேடி என்ன பிரயோஜனம்? நான் தேவனை தேடினேன், என் குடும்பத்தில்
பிரச்சனை அதிகமாயிட்டே போகுது. நான் தேவனை தேடி என்ன பிரயோஜனம்? நான் இனிமே ஃப்ரஸ்ட்ரேட் ஆகிடுறோம். நத்திங் ஜஸ்ட் ஹேப்பன்ஸ். எதுவும் உடனே நடத்துறாது. ஆண்டவர் அப்படி எடுத்த உடனே ஆண்டவர் அப்படி கொடுக்கறதும் கிடையாது. அப்படி ஒருவேளை ஆண்டவர் கொடுத்துட்டா கூட அந்த ஆசீர்வாதத்தோட அருமை நமக்கு என்ன செய்யாது? தெரியாது. ஆகையினால எதுவும் உடனடியாக நடந்து விடாது. நாம் எதிர்பார்க்கிற காரியங்கள் உடனடியாக நடந்து விடாது. ஆண்டவர் அப்படி உடனடியாக செய்கிறதும் கிடையாது. அது மாத்திரம் அல்ல, தேவன் ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார். நாம் நினைக்கிறதை காட்டிலும் அதிகமான பெரிய திட்டங்களை தேவன் வைத்திருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்வீங்க? உங்கள் வாழ்க்கையை குறித்து, உங்கள் எதிர்காலத்தை குறித்து, உங்களுடைய பிள்ளைகளை குறித்து, உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையை பற்றி தேவன் ஒரு பெரிய திட்டத்தை என்ன செய்திருக்கிறார்? வைத்திருக்கிறார். நம்ம எதிர்பார்த்துட்டு இருக்கோம் ஒரு 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 அளவு, இவ்வளவு தான், இது இருந்தால் போதும், இவ்வளவு கிடைச்சா போதும் அப்படி நம்ம ஒருவேளை நம்ம அப்படி எதிர்பார்த்துட்டு இருந்து அது கிடைக்கலன்னு நம்ம சோர்ந்து போகிறோம். ஆனால் தேவ திட்டங்கள் எல்லாம் பெரியவைகள். ஆமென் சொல்லுவோமா? தேவ திட்டங்கள் எல்லாம் பெரியவைகள். God's plans are bigger than our plans. நம்மளுடைய திட்டங்களை காட்டிலும் ஆண்டவர் போடுற திட்டங்கள் பெரியது. ஸோ nothing just happens. எதுவும் உடனே நடக்காது. உங்கள் இருதயத்தை திடப்படுத்திக்கோங்க. இன்னைக்கு ஆண்டோடைய வார்த்தை தான் சொல்லுது, உடனே நடக்காது. எதுவுமே உடனே நடக்காது. ஒவ்வொன்றுக்கும் ஒரு காலம் உண்டு. ஆண்டவர் ஒரு நேரம் வைத்திருக்கிறார். அந்த நேரம் வரும்போது தான் நமக்கு தெரியும், ஓ இதுக்காக தான் ஆண்டவர் இதை என்ன செய்தார்? வைத்திருந்தாரோ, இதனால தான் ஆண்டவர் இதை கொடுக்காம வச்சிருந்தாரோ. இப்போ ஒரு வேளை கொடுத்துட்டா உங்களால் அதை என்ன செய்ய முடியாது? ஹேண்டில் பண்ண முடியாது. உங்களால் அதை எப்படி சரியாக கொண்டு போகிறதுன்னு உங்களுக்கு தெரியாது. ஆண்டவருக்கு தெரியும், சரியான நேரம் வரும் பொழுது ஆண்டவர் அதை செய்வார். இங்கே இந்த சம்பவத்தில் நாம் பார்க்கிறோம், கீஸினுடைய கழுதைகள் காணாமல் போய்விடுகிறது. அப்படி காணாமல் போன கழுதைகளை தேடி தன்னுடைய மகன் சவுலை அனுப்புகிறார். ஒரு வேலைக்காரனை கூட்டிகிட்டு நீ போப்பா. சவுலை பார்த்து அவர் சொல்கிறார், ஒரு வேலைக்காரனை கூட்டிகிட்டு நீ போ. இப்போ சவுல் என்ன செய்கிறார்? ஒரு வேலைக்காரனை கூட்டிக் கொண்டு கழுதையை தேடி போகிறார். கழுதையை தேடி போகிறார். கழுதை போன அந்த திசையை தேடி இவர்கள் போகிறார்கள். இவர்கள் போய் ஒவ்வொரு இடமா பார்க்குறாங்க. அங்கே பார்க்குறாங்க, கழுதை இருக்குமா, இங்கே இருக்குமா, அங்கே இருக்குமா. இது போன வழியெல்லாம் பார்த்து அது ரொம்ப கடினமான ஒரு வேலை. It wasn't an easy job. It was not an easy job. அது ஒரு மிருகத்தை தேடி பின்னால் போகிறதுன்றது ரொம்ப கடினமான ஒரு ஜாப். அதை அவங்களால செய்ய முடியல. கடைசியில் சவுல் சொல்கிறார் வேலைக்காரனை பார்த்து, தம்பி இது ரொம்ப கஷ்டமாக இருக்குது, நம்ம என்ன செஞ்சிடுவோம்? திரும்ப வீட்டுக்கே போயிடுவோம். எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே, மிகவும் கடினமாக தோன்றுகிற உங்கள் பாதைகளில் நீங்கள் இப்பொழுது கடந்து வந்து கொண்டிருக்கிற இந்த கடினமான இந்த பாதை, இந்த சூழ்நிலை, வேதனை நிறைந்த பிரச்சனை நிறைந்த இந்த வாழ்க்கை, நீங்கள் சோர்ந்து போயிருக்கலாம். இப்படி ஒரு வாழ்வதற்கு நாம் மரித்து விடுவது மேலானது என்று சொல்லி நீங்கள் நினைக்கலாம். கழுதையை தேடி 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 இளைத்து போன சவுல் கடைசியாக சொல்லுகிறார், திரும்பவும் நாம் சென்று விடுவோம். பல நேரங்களில் நீங்கள் ஆரம்பித்த இடத்திற்கே போய் விடுவது நல்லது. பாதி தூரம் வந்துட்டோம், என் வாழ்க்கை பாதி தூரம் வந்துருச்சு ஐயா, என் முயற்சி நான் செய்து 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 இவ்வளவு தூரம் வந்துவிட்டேன், ஆனால் தோல்விதான், என்ன செய்வது? விடாய்த்து போயிருக்கிறீர்கள், மனமுடைந்து போயிருக்கிறீர்கள். சவுல் இனிமேல் கழுதைக்கு பின் போக முடியாது. அவன் சொல்லுகிறான், ஒருவேளை நம்ம இப்படியே போயிட்டே இருந்தோம்னா கழுதை மேலே இருந்த கவலை போய் இப்போ அப்பாவுக்கு என் மேலே, நம்ம மேலே என்ன செஞ்சிடும்? கவலை வந்துடும். அதனால் நம்ம என்ன செஞ்சிடுவோம்? திரும்ப போய்விடுவோம். பல நேரங்களில் நீங்கள் ஆரம்பித்த காரியங்களை முடிக்க முடியாமல் திகைத்து கொண்டிருக்கிறீர்கள். நீங்கள் துவங்கினவைகளை பாதியில் விட்டுவிட்டீர்கள். உன்னுடைய தொழில் பாதியில் நின்று கொண்டிருக்கிறது.
உங்களுடைய வேலை இன்னும் உங்கள் கைகளில் கிடைக்கவில்லை. நீங்கள் முயற்சித்து 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 தோல்வியில் நின்று கொண்டிருக்கிறீர்கள். நீங்கள் துவங்கின உங்களுடைய ப்ராஜெக்ட் இப்பொழுது பாதியில் நின்று கொண்டிருக்கிறது. உங்கள் வாழ்க்கையின் பயணம் இப்பொழுது பாதியில் நிற்பது போல் தோன்றுகிறது. திருமண வாழ்க்கையில் எல்லாம் முடிந்தது போல தோன்றுகிறது. உங்களுடைய வாழ்க்கை ஆரம்பிக்கும் பொழுது மிகவும் அருமையாக இருந்தது. ஆனால் இப்பொழுதோ பலவிதமான போராட்டம், குடும்பம் உடைந்துவிடும் போல் இருக்கிறது. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, சவுல் ஒன்று முடியாமல் மீண்டும் தான் ஆரம்பித்த இடத்திற்கு போய்விடுவோம் என்று முடிவு செய்தான். அதுபோல உங்களுடைய வாழ்க்கையும் இப்பொழுது எதுவும் செய்ய இயலாத நிலைமைக்கு தள்ளப்பட்ட ஒரு சூழ்நிலையில் நீங்கள் நின்று கொண்டிருக்கலாம். கர்த்தர் உங்களை பார்த்திருக்கிறார். உனக்கென்று ஒரு ஆசீர்வாதத்தை அவர் வைத்திருக்கிறார். உனக்கென்று ஒரு நித்திய ஆசீர்வாதத்தை ஆண்டவர் வைத்திருக்கிறார். இப்பொழுது சவுலுக்கு அது தெரியாது, என்ன நடக்கப் போகிறது என்று அவனுக்கு தெரியாது. இவனுடைய நினைவெல்லாம் இவன் கழுதைகள் மாத்திருந்தான். இப்பொழுது உங்களுடைய வாழ்க்கையின் அடுத்த படி என்ன, அடுத்த ஆசீர்வாதம் என்ன, அடுத்த நிலை என்ன என்பது உங்களுக்கு ஒருவேளை தெரியாமல் இருக்கலாம். எல்லாம் முடிந்தது போல தோன்றலாம். There is a blessing that is waiting for you, but nothing just happens. ஒன்று உடனே நடந்து விடாது. You have to wait for that. You have to wait for that time comes. நேரம் வருவதற்கு நீங்கள் காத்திருக்க வேண்டும். என கருமையான இப்போ என்ன நடக்குது? சவுல் இப்படி சொன்ன உடனே அந்த வேலைக்காரன் சொல்லுகிறான், சரி இவ்வளவு தூரம் நம்ம வந்துட்டோம், இந்த பட்டணத்தில் ஒரு தீர்க்கதரிசி இருக்கிறாரு, அவர்கிட்ட நம்ம என்ன செய்வோம், போகலாம். வந்தாச்சு, அவர்கிட்ட போய் நம்ம கழுதையை பற்றி அவர் என்ன செஞ்சிருவார், கரெக்டாக சொல்லிடுவார். அதை கேட்டுட்டு நம்ம போயிடலாம். அவன் சொல்கிறான், சவுல் சொல்கிறான், ஐயோ அவர்கிட்ட போகிறதா இருந்தால் நம்ம அவருக்கு கொடுக்கறதுக்கு எதுவுமே இல்லையே, தீர்க்கதரிசிக்கு கொடுக்கறதுக்கு கிஃப்ட்டு கொடுக்கறதுக்கு நம்மகிட்ட என்ன இல்லை, நம்ம அப்பம்லாம் தீர்ந்து போச்சே, ஏதாவது தீர்க்கதரிசியை பார்க்கணுன்னா ஏதாவது என்ன செய்யணும், கையில் கொண்டு போய் கொடுக்கணுமே. அப்போது நம்மகிட்ட கொடுக்கறதுக்கு என்ன இல்லை, ஒன்றுமே இல்லையே, எப்படி நம்ம அவரை போய் பார்க்கறது? இப்போது அவரை போய் பார்க்கறதுக்கு ஒரு யோசனை, கூட இருக்கிற ஒரு மனிதன் ஒருவன் சொல்லுகிறான், ஒரு புது வழி, ஐயா நீ அவரை போய் பார்த்தா, ஒரு ஆலோசனை சொல்கிறான், அவரை போய் பார்த்தா ஒரு வழி பிறக்குமே. எனக்கு அந்த தேவ பிள்ளைகளே, சவுல் அதை கேட்ட உடனே இது நல்ல யோசனையாக இருக்கே, சரி வா போகலாம். ஏதோ அவன் சொல்கிறான், என்கிட்ட கொஞ்சம் பைசா இருக்குது, அதை கொடுத்துடலாம், ஓகே வாங்க போகலாம், நல்ல யோசனையாக இருக்குது. எப்பொழுதெல்லாம் நாம் எல்லாம் முடிந்து போனது அல்லது தோல்வி அடைந்த நிலைமையில் அல்லது நாம் ஆரம்பித்த எல்லாம் முடிவு பெற முடியாமல் திகைத்து போய் நின்று கொண்டிருக்கிற அந்த நேரத்தில், பிரச்சனை சூழ்ந்திருக்கிற நேரத்தில் நமக்கு வழிகாட்டும்படி நம்மோடு ஒருவரை கர்த்தர் அனுப்புவார். நமக்கு ஆலோசனை சொல்ல ஒரு சகோதரனை அல்லது நம் அருகிலே ஒருவனை கர்த்தர் வைத்திருக்கிறார். என கர்மையான தேவ பிள்ளைகளே, சூழ்நிலைகள் பிரச்சனைகள் பெருகி வரும் பொழுது நமக்கு ஆலோசனை தரும்படி ஒருவனை கர்த்தர் நமக்கு அனுப்புவார். ஒருவேளை அது சபையாக இருக்கலாம், அல்லது விசுவாசி உங்களோட உடன் விசுவாசியாக இருக்கலாம், அல்லது உங்களுடைய உடன் பிறந்த சகோதர சகோதரிகளாக இருக்கலாம், உங்களோடு பழகுகிற ஆவிக்குரிய நண்பர்களாக இருக்கலாம். ஆண்டவர் அவர்கள் மூலமாய் உங்களோடு பேசுவார். சவுல் அவனுடைய வேலைக்காரன் சொன்னதற்கு செவி மடுக்கிறான். பல நேரங்களில் நம்ம என்ன செய்யறதில்ல, ஊழியக்காரங்க சொன்னாலே கேட்கறதில்ல. அப்படியா பாஸ்டர் சொல்லிட்டாரா, இல்லை பிரதர் சொல்லிட்டாரா, சக விசுவாசிகளில் ஒருவர் ஒரு ஆலோசனை கொடுக்கலாம். அதை கேட்டு அதன்படி நடந்தா ஆண்டவர் நமக்கு என்ன பாதை வச்சிருக்கிறாரோ, ஆண்டவர் என்ன ஆசீர்வாதம் வச்சிருக்காரோ அதில் நம்ம என்ன செய்வோம்,
சவுல் போகிற பாதை பாருங்கள். கழுதைக்கு பின்னால போயிட்டு இருந்த ஆளை இப்போ இந்த வேலைக்காரன் வந்து இப்போ திசை திருப்புறான். ஹலோ, அவனோட ரூட் இப்போ மாறுது. ஒரு டைவர்ஷன் ஆகுது. எங்கேயோ போயிட்டு இருந்தோம், இப்போ ஒரு டைவர்ஷன். யார் சொன்னா? ஒரு வேலைக்காரன் சொல்லுகிறான், ஐயா நீ இந்த பக்கம் போயா. இந்த பக்கம் போகிறது இவன் இப்போ திரும்பினது எதுக்காகன்னா கழுதைக்காக திரும்புகிறான். ஆனால் அவன் திரும்பினது கழுதைக்காக. ஆனால் அங்கே காத்துக்கிட்டு இருக்கிறது ஒரு பெரிய ஆசீர்வாதம். இவனுக்கு தெரியாது, உனக்கு தெரியாது. இப்போ ஒரு ஊழியக்காரன் உனக்கு சொல்லும்போது, உன்னுடைய ஊழியக்காரன் உன்னுடைய சகோதரன் சொல்லும்போது, உன்னுடைய விசுவாசி உன்னுடன் விசுவாசி சொல்லும்போது உனக்கு தெரியாது. ஏதோ அவங்க சொல்கிறாங்க, அவங்களுக்கு தெரிஞ்சது அவங்க சொல்கிறாங்க, போங்க நம்ம போகிற வழியில் நம்ம போவோன்னு போனால், நீ கழுதைக்கு பின்னாலே போயிட்டே இருந்தால் கழுதைக்கு பின்னாலே போயிட்டே இருக்க வேண்டியது. கழுதையும் கிடைக்காது, உன் வேலையும் முடியாது. கர்த்தர் ஆலோசனை சொல்லும்படி உனக்கு ஊழியரை தந்திருக்கிறார். ஆண்டவர் ஆலோசனை சொல்லும்படி உனக்கு சகோதர சகோதரிகளை கொடுத்திருக்கிறார். அங்கதான் ஆலோசனை, அங்கதான் ஆலோசனை, சரியான ஆலோசனை. அவன் சொல்றான், நீங்க இங்க போங்க, எல்லாம் ஓகே ஆயிடும். இப்போ சவுல் என்ன செய்கிறான்? சரி வா போலாம். இப்ப சவுல் போகும் பொழுது சாமுவேலை சந்திக்கிறான். சாமுவேலை சந்திக்கும் பொழுது இவனுடைய மனசுல எல்லாம் என்னதான் இருக்குது? எப்படியாவது இந்த கழுதையை பத்தி இவர் சொல்லிட மாட்டாரா, அதை கூட்டிட்டு நம்ம வீட்டுக்கு போயிட மாட்டோமா? இவனுடைய எண்ணமெல்லாம் அதுதான் இருக்குது. சாமுவேலை பார்த்த உடனே சாமுவேல் சொல்லுகிறார், வாப்பா நம்ம என்ன செய்யலாம், பலி செலுத்த போவோம். இவர் சவுல் சொல்றாரு, ஐயா ஒரு பிரச்சனை, உன் பிரச்சனை எல்லாம் 3 நாளைக்கு முன்னால் காணாம போன கழுதையை பற்றி நீ யோசிச்சுட்டு இருக்க, ஒன்றும் கவலைப்படாது. இவன் ஒன்றும் சொல்லவே இல்லை, இவன் எதுவுமே சொல்லலை. இவன் போய் தீர்க்கதரிசி முன்னால் நின்ன உடனே, தம்பி வாப்பா, இஸ்ரவேலே உன்னைய தான்ப்பா தேடிட்டு இருக்குது, நீ என்னமோ கழுதைக்கு பின்னால் போயிட்டு இருக்கிற, உன் பாதை தப்புன்னு பார்த்த உடனே சொல்லிட்டார் அவர். ஹலோ, உங்கள் பாதை தப்பு அப்படின்னா உடனே உங்களுக்கு ஆலோசனை வரும். நீங்கள் போகிற பாதை சரியில்லை, நீங்கள் செய்கிற செயல் சரியல்ல, உன்னுடைய வழி சரியானது அல்ல என்று உனக்கு ஆண்டவர் எங்கேயாவது ஒரு இடத்துல இருந்து சொல்லுவார். தீர்க்கதரிசி சொல்கிறார், எப்பா நீ கழுதை பின்னால் போயிட்டுருக்குற, ஆனால் ஊர் உலகமே உனக்கு பின்னால் போகிறதுக்கு ரெடியாக உட்காந்துட்டு இருக்குது. இவனுக்கு புரியல, ஒன்றும் புரியல. அப்போ சொல்கிறார், அந்த கழுதை உங்கள் வீட்டுக்கு போயிடுச்சுப்பா. ஒரு செகண்டில் எல்லாம் முடிஞ்சு, கழுதை வீட்டுக்கு போயிடுச்சு. இப்போ பிரச்சனை இவனுக்கு. இவன் இவ்வளோ கஷ்டப்பட்டு, இவ்வளோ சுற்றி, இவ்வளோ முயற்சி எடுத்து இப்போ வந்ததுக்கு காரணம் என்னன்னா, அவர் சொல்றாரு, எல்லா சகல ஜனங்களும் உன்னை நோக்கி கொண்டிருக்கிறார்கள். உன் மேல ஒரு திட்டம் இருக்கிறது, உன் மேல ஒரு தீர்மானம் இருக்கிறது. தேவன் உன்னை தெரிந்து கொண்டார். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, சவுலை ராஜாவாக மாற்ற வேண்டும், ராஜாவாக உருவாக்க வேண்டும் என்பது தேவனுடைய திட்டம். அது முன்னாலே சொல்லிட்டாரு. யார்கிட்ட? சாமுவேல்கிட்ட சொல்லிட்டார், நாளைக்கு ஒருத்தன் வருவான்பா, அவனை பிடிச்சி ராஜாவாக்கிறேன். ஏற்கனவே ஆண்டவர் திட்டம் வைத்திருந்தார். ஆனால் திட்டம் ஆண்டவர் தயாரித்து அவன்கிட்ட கொடுத்து இது எல்லாம் ப்ராசஸ் நடந்துகிட்டு இருக்கு. சவுல் கழுதையை தேடி போகிறான். இப்போ ராஜாவா ஆக்குறதுக்கு ஆண்டவர் திட்டம் போட்ட உடனே சவுலை என்ன செஞ்சிருக்கலாம், அப்படியே ஒரு ஹெலிகாப்டரில் என்ன செஞ்சிருக்கலாம், அப்படியே தூக்கிட்டு வந்து வாப்பா உன்னை ராஜா வாக்கிடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்கலாம். பட் அவன் சில பரிமாணங்களுக்குள்ள, சில வழிகளுக்குள்ள அவன் என்ன செய்ய வேண்டியது இருந்தது, போக வேண்டியது இருந்தது. நத்திங் ஜஸ்ட் ஹேப்பன்ஸ். எதுவும் உடனே நடக்காது. எனக்கு இது அப்படியே நடக்கணும், உடனே நடக்காது. ஒவ்வொன்றுக்கும் ஒரு காலம் உண்டு, ஒவ்வொன்றுக்கும் ஒரு வழி உண்டு. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, சவுல் பல பாடுகள் வழி அவன் வர வேண்டியது இருந்தது. இன்னைக்கு நீங்க எதிர்பார்த்துட்டு இருக்க காரியங்களுக்கு மேல ஆண்டவரால் செய்ய முடியும். நம்பிக்கை இருந்தா கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நீங்க எதிர்பார்க்கிறதுக்கு மேலாய் அவர் கிரியை செய்கிறவர். பட் உடனே நடக்காது.
தாவீதை ஆண்டவர் ராஜாவாக்குனாரு. அபிஷேகம் பண்ணுவதற்கு அங்கே தீர்க்கதரிசியை அனுப்புகிறார். அபிஷேகம் வந்தது. அபிஷேகத்தை வாங்கின உடனே வாங்க ராஜாவே அப்படின்னு தூக்கி கொண்டு போய் அவரை சிம்மாசனத்தில் ஆண்டவர் உட்கார வச்சாரா? உடனே நடக்கல. அவன் அபிஷேகம் பெற்றதுக்கு அப்புறமும் ஆடு மேய்ச்சிட்டு தான் இருந்தான். அவன் அபிஷேகம் பெற்றதுக்கு அப்புறமும் அவன் பிரச்சனையை சந்தித்து கொண்டு தான் இருந்தான். அபிஷேகம் ராஜ அபிஷேகம் வந்ததுக்கு அப்புறம் உடனே நடக்கல. நத்திங் ஜஸ்ட் ஹேப்பன்ஸ். உடனே நடக்காது. நீ நினைச்ச உடனே எல்லாம் நடந்துடணும், நீ யோசித்த உடனே இதெல்லாம் நடத்தணும். இது மேஜிக். ஆண்டவர் அப்படி மேஜிக் பண்ணுறதே கிடையாது. ஆண்டவர் சில காலகட்டங்கள் வைத்திருக்கிறார். ஆண்டவர் சில வழிகளை வைத்திருக்கிறார். சவுல் வந்த உடனே சாமுவேல் சொல்லுகிறார், நாம் ஒன்று சேர்ந்து என்ன செய்ய போகிறோம்? உணவு உண்ண போகிறோம். அப்போ தான் சொல்கிறாரு 24. அப்பொழுது சமையற்காரன் ஒரு முன்னந்தொடையையும் அதனோடு இருந்ததையும் எடுத்துக்கொண்டு வந்து அதை சவுலுக்கு முன் வைத்தான். அப்பொழுது சாமுவேல், இதோ இது உனக்கென்று வைக்கப்பட்டது, இதை உனக்கு முன்பாக வைத்து சாப்பிடு. நான் ஜனங்களை விருந்துக்கு அழைத்தது முதல் இதுவரைக்கும் இது உனக்காக வைக்கப்பட்டிருந்தது என்றான். அப்படியே சவுல் இன்றைய தினம் சாமுவேலோடு சாப்பிட்டான். இது உனக்காக வைக்கப்பட்டிருந்தது அவர் சொல்லுகிறார். ஆங்கிலத்தில் இன்னும் அழகாக சொல்லப்பட்டிருக்கும். இது உனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது, இதை உனக்கென்று நான் வைத்திருந்தேன். ஆங்கில வேதாகமத்தில் இப்படியாக இருக்கிறது. நாம் வாசிப்போம். Then the cook lifted up the leg with the meat that was on it and placed it before Saul. Samuel said, here is what has been reserved for you. Here is what has been reserved for you. Set it before you and eat, because it has been kept for you until the appointed time. It has been kept for you until the appointed time. Ever since I invited the people. So Saul ate with Samuel that day. அப்பொழுது அவன் சொல்லுகிறான், this has been kept. இது உனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. For the appointed time. அந்த நேரம் வரும் வரை உனக்காக வைக்கப்பட்டிருந்தது. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, this is reserved for you. இது உனக்காக வைத்து வைக்கப்பட்டது, உனக்காக தனித்து பிரித்து எடுக்கப்பட்டது, உனக்காக காத்திருக்கிறது. உனக்காக நான் ஜனங்கள் வந்தது முதல், அவர்கள் அழைக்கப்பட்டது முதல் உனக்காக நான் வைத்திருந்ததை இந்த நேரம் வரும் வரை உனக்காக அது காத்திருந்தது. கைகளை உயர்த்தி கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். எனக்கு அருமையானவர்களே, உங்களுக்கென்று கர்த்தர் வைத்திருக்கிற ஆசீர்வாதங்கள், உங்களுக்கென்று கர்த்தர் தெரிந்து கொண்டு அவர் எடுத்து வைத்திருக்கிற ஆசீர்வாதங்கள், அந்த நேரம் வரை அவர் உங்களுக்காக வைத்திருக்கிறார். அதை ஒருபோதும் ஒருவரிடத்திலும் அவர் கொடுப்பதில்லை. ஒருவேளை உன்னுடைய பாதை கடினமாக இருக்கலாம். நீ இப்பொழுது சந்திக்கிற இந்த சூழ்நிலை மிகவும் மோசமானதாக இருக்கலாம். நீங்க நடந்து போய் கொண்டிருக்கிற இந்த பாதை மிகவும் 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 உங்களை வேதனைப்படுத்திக் கொண்டிருக்கலாம். ஒருபோதும் கலங்காதிருங்கள். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, nothing just happens. ஒன்றும் உடனே நடந்து விடாது. ஆனால் கர்த்தர் தனக்கு நமக்கென்று வைத்திருக்கிற நேரம் வரும் பொழுது, ஆண்டவர் நமக்காக குறித்து வைத்திருக்கிற நாள் வரும் பொழுது, நமக்கென்று அவர் வைத்திருக்கிற ஆசீர்வாதங்கள் எல்லாவற்றையும் அவர் நமக்கு தருவதற்கு போதுமானவராக இருக்கிறார். கைகளை உயர்த்தி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். சவுலை பார்த்து சாமுவேல் சொல்லுகிறார், this has been kept for you for the appointed time. அது சரியான அந்த நேரத்திற்காக உனக்கென்று காத்து கொண்டிருக்கிறது. எனக்கு அருமையானவர்களே, பாடுகளின் மத்தியில், வேதனையின் மத்தியில் இழந்த மனதோடு கூட, தன்னுடைய கழுதைகளை இழந்த மனதோடு, மிகவும் வலியோடு சுற்றித் திரிந்து எல்லா இடங்களிலும் பார்த்தும் ஒன்றும் கிடைக்கவில்லை என்று தோல்வி மனதோடு இங்கே தீர்க்கதரிசனிடத்தில் வருகிறான். அங்கு வந்தாள். அவன் உள்ளே வரும் பொழுது அவனுக்கென்று ஒரு பெரிய ஆசீர்வாதம் காத்து கொண்டிருக்கிறது. Waiting for you. God's blessings are waiting for you.
நீ எங்கே போய் கொண்டிருக்கிறாய்? ஆண்டவருடைய ஆசீர்வாதங்கள் எல்லாம் உனக்காக காத்து கொண்டிருக்கிறது. எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே, உன்னுடைய நோக்கம் கழுதைக்கு பின் இருக்கிறதா? உன்னுடைய வழி ஒருவேளை கழுதைக்கு பின் சென்று கொண்டிருக்கிறாயா? உலகத்துக்கு பின்னால் நீ போய் கொண்டிருக்கிறாயா? உன்னுடைய ஆசீர்வாதங்கள் எல்லாம் தேவ சமூகத்தில் இருக்கிறது. கர்த்தர் உனக்கென்ற ஆசீர்வாதங்களை வைத்திருக்கிறார். உனக்கென்று ஆண்டவர் வைத்திருக்கிற ஆசீர்வாதங்கள் அவைகள் இன்னும் உன்னுடைய நேரத்திற்காய் காத்து கொண்டிருக்கிறது. ஒருவேளை சாமுவேலை பார்க்க அவர்கள் வரவில்லை என்றால், வராமல் போயிருந்தால், சவுலுடைய ஆசீர்வாதங்கள் அவன் கைகளுக்கு போகாமல் இருந்திருக்கும். சாமுவேலுடைய சந்திப்பு அவனுக்கு கிடைக்காமல் இருந்திருந்தால், தேவன் அவனை குறித்து வைத்திருக்கிற திட்டம் நிறைவேறாமல் போயிருந்திருக்கும். அவனுடைய வேலைக்காரன் சொல்லுகிறான், இந்த தீர்க்கதரிசியை நாம் சந்தித்தால் நம்முடையவைகளை அவர் சொல்லுவார். எனக்கு அருமையானவர்களே, கர்த்தர் நமக்கென்று வைத்திருக்கிறவைகள் உடனடியாய் நடந்து விடாது. ஆனால் அதற்குரிய நேரம் வரும் வரை நாம் காத்திருக்கும் பொழுது, அவருடைய பாதையில் நடக்கும் பொழுது, தேவ பிள்ளைகளுடைய ஊழியருடைய ஆலோசனை கேட்டு நீ சரியான பாதையில் நடந்தால் உனக்கென்று ஆண்டவர் வைத்திருக்கிறதை உனக்கே தருவார். ஆண்டவர் உனக்கென்று வைத்திருக்கிறவைகளை உனக்கு தர போதுமானவராக இருக்கிறார். இந்த கால வேளையில் எனக்கு அருமையானவர்களே, உன்னுடைய வாழ்க்கையின் கேள்விகளுக்கு அவர் பதில் தருகிறார். உன்னுடைய வழிகள் சரியாயிருக்கிறதா? உன்னுடைய பாதைகள் எங்கே போய் கொண்டிருக்கிறது? உன்னுடைய கால்கள் எதற்கு பின் ஓடிக்கொண்டிருக்கிறது? உன்னுடைய சிந்தை எதை யோசித்துக் கொண்டிருக்கிறது? உனக்கு எது மிகவும் முக்கியமாய் தோன்றுகிறது? எதற்கு பின்னால் ஓடிக்கொண்டிருக்கிறாய்? கர்த்தருடைய நேரம் வந்துவிட்டது. கர்த்தர் உன்னை உயர்த்தும் நேரம் வந்துவிட்டது. எனக்கு அருமையானவர்களே, சவுல் சாதாரண மனிதனாக இருந்தான். கர்த்தர் அவனை ராஜாவாக ஆசீர்வதித்து சகல இஸ்ரவேல் ஜனங்களுடைய கண்களுக்கு முன்பாக அவனை உயர்த்தினார். அவன் சற்றும் எதிர்பார்க்கவில்லை. நேரம் வந்தது, அவனுடைய வழிகள் மாறினது. தேவன் அவனை உயர்த்தினார். அவனை ராஜாவாய் கர்த்தர் மாற்றினார். அவனுக்கென்று வைத்திருக்கிற எல்லாம் அவனுடைய கரங்களில் கிடைத்தது. அவனுக்கு கொஞ்சம் கூட தெரியாது இவைகளெல்லாம் எனக்காக காத்து கொண்டிருக்கிறது என்று. ஒருவேளை இன்னைக்கு உங்களுக்கும் தெரியாது. ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள், பரலோக நன்மைகள் உனக்கென்று காத்து கொண்டிருக்கிறது. இந்த உலகத்தில் ஒருவேளை நீ தோல்வி அடைந்து உன் தோல்வியை நினைத்து நீ வருந்தி கொண்டிருக்கலாம். கர்த்தர் உனக்காக பரலோக ஆசீர்வாதங்களை வைத்திருக்கிறார். உலக நன்மைகளை ஒருவேளை நீ இழந்திருக்கலாம். உலக பொருட்களை நீ இழந்திருக்கலாம். பணத்தை இழந்திருக்கலாம். எனக்கு அருமையான தேவ பிள்ளையே, உனக்கென்று பரலோக ஆசீர்வாதம் காத்து கொண்டிருக்கிறது. அவர் உனக்கு அதை தரும்படி குறித்த நேரம் வந்துவிட்டது. உன் பாதை மாறட்டும், உன் வழிகள் மாறட்டும், உன்னுடைய எண்ணங்கள் மாறட்டும், உன்னுடைய சிந்தைகள் மாறட்டும். உலகத்துக்கு பின்னால் ஓடினது போதும். உன் வழிகள் மாறி ஆண்டவருக்கு பின் செல்லும்படி உன்னை ஒப்பு கொடுப்பாயா? எல்லாரும் அப்படி இருக்கிற இடத்துல கண்களை மூடி உங்களை அப்படியே அர்ப்பணிங்க. நான் ஆண்டவரை நோக்கி பார்க்கிறேன். என் கண்கள் உம்மை நோக்கி பார்க்கிறது. ஆண்டவரை, உம்மையே நான் உயர்த்தி மகிழ்கிறேன். சொல்லுங்க. எல்லாரும் அப்படி இருக்கிற இடத்துல கண்களை மூடி ஒரு அர்ப்பணத்தோட ஆண்டவரை பார்த்து சொல்லுவோமா? ஆண்டவரே, என் பாதை மாறட்டும். உங்க கையில என்ன ஒப்பு கொடுக்கிறேன். ஆண்டவரே, நீங்க என்ன குறித்து திட்டம் வைத்திருக்கீங்கப்பா. என்னை குறித்து நீர் வைத்திருக்கிறவைகள் எல்லாம் பெரியவைகள். சொல்லுங்க. ஆமென். ஓ, பிறந்த நாள் முதலா தோளில் சுமந்தீரே, தகப்பனிலும் மேலா தனி பாசம் வைத்தீரே. பிறந்த நாள் முதலா தோளில் சுமந்தீரே, தகப்பனிலும் மேலா தனி பாசம் வைத்தீரே. மிதுவானத்தின்
அடித்த வேளையிலும் என்னை கீழே விடவில்லை. மெதுவான தென்றல் கொடுங்காற்றாய் மாறி அடித்த வேளையிலும் கீழே விடவில்லை. அவர் உன்னை கரம் பிடித்து தூக்கி எடுக்கிறார். ஓ, ஒருபோதும் உன்னை அவர் கீழே விடுவதில்லை. எனக்கு அருமையான தெய்வ பிள்ளையே, உன் தோல்விகளை மாற்றுகிறார். உன் வாழ்க்கை ஜெயமாய் மாறப்போகிறது. உனக்கென்று அவர் வைத்திருக்கிறவைகள் எல்லாம் உன்னுடைய கரங்களில் அவர் தரும்படி உன்னை அழைத்திருக்கிறார். சோர்ந்து போகாதே. உன் பாதைகள் மாறட்டும். ஓ, உன் வழிகள் மாறட்டும். உன் சிந்தைகள் மாறட்டும். அவருடைய கரத்தில் உன்னை ஒப்புக் கொடுப்பாயா? பிறக்கும் முன்னமே என் பேரை அறிந்தீரே, அவயம் அனைத்தையும் அழகாக வைத்தீரே. பிறக்கும் முன்னமே என் பேரை அறிந்தீரே, அவயம் அனைத்தையும் அழகாக வைத்தீரே. என்னிடம் உள்ளதையே உன்னிடம் ஒப்படைத்தேன். அந்நாள் வரையிலுமே அதை காத்திட வல்லவரே. என்னிடம் உள்ளதையே உன்னிடம் ஒப்படைத்தேன். அந்நாள் வரையிலுமே அதை காத்திட வல்லவரே. பிறந்த நாள் முதலாய் உம் தோளில் சுமந்தீரே, தகப்பனிலும் மேலாய் தனி பாசம் வைத்தீரே. பிறந்த நாள் முதலாய் என் தோளில் சுமந்தீரே, தகப்பனிலும் மேலாய் தனி பாசம் வைத்தீரே. மெதுவான தென்றல் கொடுங்காற்றாய் மாறி அடித்த வேளையிலும் எனக்கு இடவில்லை. சொல்லுங்க சேர்ந்து. மெதுவான தென்றல் கொடுங்காற்றாய் மாறி அடித்த வேளையிலும் எனக்கு இடவில்லை. தகப்பனிலும் மேலாய் தனி பாசம் வைத்தீரே. இந்த நாள் முதலாய் என் தோளில் சுமந்தீரே, தகப்பனிலும் மேலாய் தனி பாசம் வைத்தீரே. ஆம், எனக்கு அருமையானவர்களே, அவரே உனக்கென்று திட்டங்களை வைத்திருக்கிறார். உனக்கென்று வைத்திருக்கிற எல்லா ஆசீர்வாதங்களும் உடனே என் கையில வரணும்னு சொல்லி ஏதோ ஒரு வழியில போய் அதை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று துடியாய் நீ துடித்துக் கொண்டிருக்கிறாய். எல்லாவற்றிற்கும் ஒரு நேரம் வைத்திருக்கிறார். உன் சிந்தைகள் மாறட்டும், உன் பாதைகள் மாறட்டும். அவர் விரும்புகிற வழியில் தேவனுடைய ஆலோசனையின்படி அவருக்கு நேராய் உன்னை திருப்புவாயானார். உன்னுடையவைகள் எல்லாம் உன்னுடைய கரத்தில் அவர் கொடுக்க ஆயத்தமாக இருக்கிறார். தெய்வ சமூகத்தில் உன்னை ஒப்புக் கொடுப்பாயா? நான் உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். பரலோக பிதாவே, எல்லா நன்மைகளுக்கும் காரணர் நீர் ஆண்டவரே. எங்கள் தோல்விகளை ஜெயமாய் மாற்றுகிறவர் ஆண்டவரே. இந்த காலை வேளையில, இந்த ஆராதனையில விரக்தியோடு, பயம் நிறைந்த இருதயத்தோடு
தோல்வி பயத்தோடு யாரெல்லாம் இங்க வந்திருக்கிறாங்களோ அவர்கள் ஒவ்வொருவரையும் நீங்க தொடங்கப்பா. ஆண்டவரே, சவுல் தன்னுடைய பாதை மாறி தீர்க்கதரிசியின் இடத்தில் சென்ற பொழுது அவனை குறித்த உம்முடைய திட்டங்கள் எல்லாம் அவனுடைய கரத்தில் கொடுத்தது போல இந்த பிள்ளைகள் இப்பொழுது தங்களுடைய பாதையை மாற்றும்படி, தங்களுடைய எண்ணங்களை மாற்றும்படி, தங்களுடைய சிந்தைகளை மாற்றும்படி தங்களை உம்முடைய கரத்தில் அர்ப்பணித்திருக்கிறார்கள். இனி உலகத்துக்கு பின் அல்ல, இனி பொருட்களுக்கு பின் அல்ல, இனி சொந்த எண்ணம் சொந்த சிந்தனைக்கு பின் அல்ல. ஆண்டவரே, உமக்கு பின் செல்வதற்கு தங்களை அர்ப்பணித்திருக்கிறார்களே. தேவன் நீர் கண்ணோக்கி பார்ப்பீராக. ஒவ்வொருவரையும் நீ தொடும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. பலவீனப்பட்டிருக்கிற ஒவ்வொருவரையும் பலப்படுத்துங்க. தேவ வல்லமை இப்பொழுது அவர்களுக்குள் இறங்கும்படி நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா, நீர் எல்லாவற்றையும் அதன் காலத்தில் நேர்த்தியாய் செய்கிற தகப்பன், நீர் அவர்களுடைய வாழ்க்கையில் அப்படியாய் செய்து அவர்களை ஆசீர்வதியும். ஒருவேளை தவறான பாதையில் போய் தோல்வியை சந்தித்து மனவேதனையோடு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் இப்பொழுது தேற்றுவீராக. இனி நான் பாதை மாற, இனி நான் ஆண்டவருக்கு பின் தான் செல்லுவேன், இனி ஆண்டவருடைய ஆலோசனையின்படிதான் நடப்பேன் ஒரு தீர்மானம் எடுத்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் தேவன் நீர் அற்புதம் செய்வீராக. அவர்கள் தோல்விகள் மாறட்டும், அவர்கள் வேதனைகள் நீங்கட்டும். ஓ, இருதய காயங்களை நீர் அப்படியே செய்ய போகிறதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கரத்தில் ஒவ்வொருவரையும் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். ஆங்காங்கே வீடுகளில் இந்த ஆராதனையில கலந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீங்க ஆசீர்வதித்தரணும். கிருபை அவர்களை சூழ்ந்து கொள்ளட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல வாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அந்நியவனேக்கமும் சமாதானமும் சந்தோஷமும் நாம் அனைவரோடும் என்றைக்கும் சதா காலங்களிலும் இருப்பதாக. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. எல்லாருக்கும் மே காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.